அன்பானவர்களே, மீண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த 40 நாள் தியான கூட்டத்தின் இன்னொரு தியானமாக நேற்று சொன்ன அதன் தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்தை படித்தேன். ஆண்டவர் இயேசுவை குறித்த அந்த ஆச்சரியமான செயல்கள் படித்து எத்தனை முறை படிக்கிறோம், இன்னும் ஆச்சரியத்தை தூண்டுகிறது, இன்னும் வைராக்கியத்தை தூண்டுகிறது, இன்னும் அவருக்காக வாழ, இன்னும் அவருக்காக நிற்க, இன்னும் அவருக்காக உபதேசிக்க, இன்னும் ஜனங்களுக்கு அவர் வார்த்தைகளை அறிவிக்க அந்த உணர்வு வருகிறது. படிக்க படிக்க படிக்கதான் இந்த நினைவுகளும் இந்த உணர்வுகளும் வரும். நேற்று ஒரு 3 காரியம் சொன்னேன். அநேகர் ஆச்சரியப்பட்ட சந்தர்ப்பங்கள். இதோ இப்பொழுதோ சில வார்த்தைகள். மார்க் 5ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். மார்க் 5:20 ஒரு வார்த்தை உண்டு. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கபோலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். திரும்பவும் பாருங்க, ஒரு மனுஷன் போறான். இயேசு அவன் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செஞ்சிருக்கார். ஆண்டவர் எப்பவுமே அநேகருக்கு நல்லது செய்தவர், கெடுதி செய்கிறவர் அல்ல. எப்பவுமே நன்மைக்கு எதுவா நல்லது மட்டும் செய்கிறவர். சரி, என்ன நடந்தது என்று பார்க்கும்போது, ஒரு அசுத்தாவி பிடிச்ச மனுஷன், அவன் வீட்டிலேயே தங்கல, அவன் எப்பவுமே கல்லறையில தான் வாழ்ந்திருக்கிறான். ஆண்டவரை தூரத்துல பார்த்தான், ஓடி வந்து பேசுறான். ஆண்டவர் அவனை அதட்டினார். அவனுக்குள்ள அநேக பிசாசுகள் இருந்தது, அநேக பிசாசு. ஒரு கோரிக்கையை கேட்கிறான். பிசாசு பிடிச்சவ பிசாசு கேக்குது, இந்த பன்றி அங்க நிறைய மேயுது, அதுக்குள்ள நாங்க போகணும் அப்படின்னு பிசாசுகள் வேண்டிக் கொள்ளுது. பிசாசு வார்த்தைக்கு கூட ஆண்டவர் செவி கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்க. பிசாசு அமைதியாரு அப்படின்னு சொல்லல, எவ்வளவு தேவன் பாருங்க. பிசாசு கேட்டது கூட அவருடைய நோக்கம் என்ன? ஒரு மனுஷன் விடுதலை பெறணும். உடனே அந்த பன்றி கூட்டத்துக்கு போச்சு. எத்தனை பேர் தெரியுமா? 2000 பன்றி மேய்ந்தது. அப்போ 2000 பிசாசு அவனுக்குள்ள இருந்திருக்கு. லேகியோன். லேகியோன் என்றால் அநேகர், அநேகர். 2000 பிசாசு 2000 பன்றிக்குள்ள போய் கடல்ல விழுந்து பன்றிங்க செத்து போச்சு. பன்றி மேய்ச்சவ ஓடி அறிவிக்கிற இதை போல சம்பவம் நடந்திருக்கு. ஆனா அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் இதுவரைக்கும் வஸ்திரங்களை கிழிச்சு உடம்ப காயமாக்கி கல்லறையிலே குடியிருந்து அவன் பார்த்தாலே பயம், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் இப்போ நல்ல துணி உடுத்தி உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறான். எங்க? இயேசுவின் பாதத்தில். அவர் தானே அற்புதம் செய்தாரு. அப்ப அந்த பிசாசு பிடித்திருந்தவனுக்கும் பன்றி சம்பவித்த கண்டவங்களையும் அவர்களுக்கு விவரமா சொன்னார்கள். அங்க சொல்றாங்க, ஐயா போயிடுங்க இயேசுவே, இந்த இடத்துல வேணாம். இப்ப ஆண்டவர் போறாரு. பிசாசு பிடித்தவன் ஓடி வர்றான். ஆண்டவரே, உங்களோட நான் இருந்துடுறேன். என் வாழ்நாட்களை எப்படி கிடந்த, இன்னைக்கு என் வாழ்க்கையை கட்டினீங்களே, நான் வேற எங்க போவேன்? உங்க கூடவே இருந்துடுறேன். ஆனா ஆண்டவர் சொன்னார், வேண்டாப்பா, முதல்ல உன் வீட்டுக்கு போ, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போ, சொந்தத்தை போ. கர்த்தர் உனக்கு இறங்கி இதை செஞ்சிருக்காரு. இதை எந்த மனுஷனாலும் முடியல, யாராலும் இதை குணமாக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியல. உன் மேல இரக்கம் பாராட்டி உனக்கு இந்த விடுதலையை கொடுத்தார். அதனால போயிட்டு செய்ததை உன் சொந்தத்திலோ உன் வீட்டிலும் போயிட்டு அறிவினார்.
அந்தபடி அவன் போனான். இயேசு தனக்கு செய்ததை பாருங்க, செய்த நன்மையை நினைக்கிற நன்றி உள்ளவன். நிறைய பேர் அப்படி இல்லை. எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காங்க, நினைக்கல. ஆனா இந்த இடத்துல அவன் போயிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். தெக்கப்போலின்னு நாட்டில் பிரசித்தம் பெற்ற ஏறக்குறைய 10 பட்டணம். தெக்கப்போலின்னு சொன்னா ஒரு 10 பட்டணம் சார்ந்ததுன்னு சொல்றாங்க. போயிட்டு தைரியமா சொல்றான், எல்லாருக்கும் போய் சொன்னான். அப்படி சொன்ன போது எங்கெல்லாம் போய் ஆண்டவர் செய்ததை அறிவித்தானோ அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். திரும்ப திரும்ப நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யோசிங்க, இயேசு மதத்தை ஸ்தாபிக்கவா வந்தார்? என்ன பெருசா புதுசு புதுசா ஏதோ பண்றதுக்கா வந்தார்? மற்றவங்க ஆட்சியை பிடிக்கவா வந்தார்? மற்றவங்க பொருளை அபகரிக்கவா வந்தார்? இயேசு வந்த நோக்கம் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், பாவிகள் மனம் திரும்ப வேண்டும், மன்னிப்பு பெறாதவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், சமாதானம் இல்லாதவர்கள் சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும். வீட்டில வாழாம காட்டுல வாழ்ந்தவன், கல்லறையில வாழ்ந்தவன் விடுதலை பெற்று குடும்பத்தோடு நிம்மதியா வாழ வேண்டும். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஆச்சரியம் வந்தது. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் கூட சொல்ல விரும்புகிறேன். இதே மார்க்கு 5ஆம் அதிகாரம் 42. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். என்ன அங்க நடந்தது? ஒரு ஜபாலயத்தின் தலைவர், ஜபாலயத்திலே தான் இருக்கிறார், அவனுடைய தலைவர், அவனுடைய ஒரு பிள்ளை, பெண் பிள்ளை மரண அவஸ்தை, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, சாக போற நிலைமை. அவன் ஆலயத்தில் ஏற்கனவே அற்புதம் நடந்ததை பார்த்தவன், ஆலயத்தில் பிரசங்கமும் அவர் மூலமாய் அசுத்தாவி விரட்டப்பட்டதையும் பார்த்தவன். இப்ப அவன் பாதத்திலே வந்து விழுந்துட்டான். ஐயா, என் குமாரத்தி சாக போற, நீங்க என் வீட்டுக்கு வரணும், வந்தா உங்க கைய வச்சீங்கன்னா என் மகள் பிழைச்சிடுவா. ஆண்டவர் போறாரு, அவங்க வீட்டுக்கு போறாரு. அவருக்கு பின்னால திரளான ஜனங்களும் கூட போறாங்க. இயேசு கிறிஸ்து எங்க போனாரோ கூடவே திரள் கூட்டம் போய்கொண்டே இருந்தது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. இதற்கிடையில ஒரு சம்பவம் இருக்கு. அது அது அந்த இடத்துல 12 வருஷம் பெரும்பாடு, அது வேறு ஒரு காரியம். இப்ப போய்கிட்டு இருக்கும் போது 35ஆம் வசனத்துல அவன் வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வராங்க, வந்து உங்க பிள்ளை செத்து போச்சு, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, எப்படி இருக்கும் பாருங்க. பிரயாணத்தை தொடங்குறாங்க, வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாரு. இந்த செய்தி கேட்ட பிறகு என்ன சொன்னார்னா, எவ்விரு பயப்படாத, விசுவாசத்தோட. அவன் வீட்டுக்கு வந்தார், அங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளை சாகல. எல்லாம் கேலி பண்றாங்க. உடனே எல்லாரையும் அனுப்பிட்டு பிள்ளை கையை பிடித்தார். தலித்தாகவே எழுந்தரு, சிறு பெண்ணை எழுந்தரு, அவ்வளவுதான். உடனே அவள் எழுந்தாள். எழுந்து 12 வயதுள்ள அந்த பெண்ணு எழுந்து உயிரோட இருக்கிறார். இப்பொழுது எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆனா நீங்க இயேசுவோட இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்றேன், வார்த்தையை கேளுங்க, அவரை நம்புங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.